ஏன்னா அது இப்படி கையில பொறிச்சில ஆமா இருந்தாலும் பரவாயில்ல பூமுடிக்கும் கூந்தலிலே என் மனசு நீ முடிஞ்ச முடிச்சிலே என் உசிறு தேன் தவிக்கும் பூமுடிக்கும் கூந்தலிலே சந்தைக்கு வந்த மாதிரி சாமி போன மாதிரி ஆண்டவா ஆண்டவா இதுல குச்சியை விட்டு நோண்டவா. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். தம்பி மாதிரி இருக்கா உனக்கு? அண்ணன் மாதிரி இருக்கா? போட்டுமா என்ன வந்தேன்னு அண்ணன் தம்பி நீ நான் கூட பிறந்து வச்சா மாமானு கூப்பிடு மச்சானு கூப்பிடு அத்தான் என்ன போட்டு வச்சான் பத்தான் ஏதாவது சொல்லு. உன்னை போய் மாமா நான் கூப்பிட முடியுமா? பாக்கிறதுக்கு தம்பி மாதிரி இருக்க அதனால தம்பின்னு சொன்னேன். அது தப்பா? நீ அப்படி கம்மியாச்சு போனா பொண்ணு அண்ணன் மாதிரி இருக்க. இனிமே இந்த ரொட்டி மட்டும் திட்டு வச்சுக்க இவங்க 4 பேரும் இதே இடத்துல அம்மா குட்டியா தீ குடிச்சிருவாங்க. யூடியூப்ல எல்லாம் கட் பண்ணா போட்டு இங்க பாரு கூட பொறுத்தவே கூட பொறுத்தவே என்ன கூட பொறுத்தவே புரியலையா? அத நீயே தெரிஞ்சு சொல்ற அப்புறம் என்ன தம்பின்ற பேச்சு அவர்களாக நீ போட்டாலும் சரி நான் போட்டாலும் சரி சென்னையில நீயா அம்மா காரியாவட்டி முறுக்கி கால தூக்கி இருக்கிறான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆம்பளை பார்த்து போலான்ற வாடான்ற வந்தல ரொம்ப ஒரு சட்ட சவுளர் மேல பேசுற என்ன நான் ஏற்றுக்கு அந்த புள்ள வந்து கோவப்படல. ஒரு ஆம்பளை யாரு வைவா இங்க உட்காந்து ஆம்பளைகளும் தெரியும். ஒரு ஆம்பளை வயிற உரிமை யாருக்கு இருக்கு? பொண்டாட்டி இருக்கு. இன்னொன்னு லவ்வர் இருக்கு. பொண்டாட்டி நைட் 10 மணிக்குள்ள வைப்பா சும்மா இருடா பிள்ளைய பூங்கட்டும் அப்படின்பா. இதே மாதிரி லவ்வர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளோ உசுலப்பட்டு முப்பது எனக்கு வாடாசிக்கலாம் அப்படி லவ்வர் சொல்லுவான். இதே அப்பாட்டி என்ன சொல்லுவான் ஏன்டா புழுப்பட்டி கம்மாக்கள் எவ்வளோ உட்காந்துருக்கு எவ்வளோடா உட்காந்து அப்பாட்டி சொல்லுவான். இந்த 3 நீ எது போடான்ற வாடாண்டா ஆம்பளை வாங்கிலப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்பாட்டியா பொண்டாட்டியா இல்லை என் காதலியா என்ன நான் பொண்டாட்டின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நான் போடான்னு விட்டேன் உன் காதலின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நான் ஒரு ஆட்டக்கார பண்ணு. நான் இந்த இடத்துல பணம் வித்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த? நான் பழத்தை வாங்கி சாப்பிடலான்னு வந்து பழத்தை வாங்கி சாப்பிட முடியா? நான் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இறந்த பழம். ஆமாங்க இறந்த பழம் வியாபாரம் பண்ணிட்டு போர்ல போட்டு வியாபாரம் பண்ணு. நடுரோட்ல போட்டு நீ ஒரு ஆட்டிட்டீங்கன்னா அப்படி உட்காந்துருக்கேன். இதுமா நடுரோட்ல போட்டு ஆட்டினாச்சுங்க உன் பழத்தை கண்டவங்க கையை வச்சு பழம் நசிக்கிட்டு போயிடும். ஏங்க கண்டவங்க கை வைக்கிற மாதிரி பழத்தை அப்படியே ஓப்பன்ல வச்சிருப்பான். சரிம்மா நீ கண்டவங்க பழத்தை கை வைக்கிறது நீ என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? காலையில வியாபாரம் பண்ணியா? ஏங்க நான் வந்து இறந்த பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதத்தாமா இறந்த பழத்தை காலையில இருந்து வியாபாரம் பண்றேன் பார்த்து காலையில இருந்து வியாபாரம் பார்க்கும்போது எத்தனை பேர் இந்த பழம் கையில பழம் போய் கொடுத்தா தம்பி நினைச்சு பேசிட்டு இருக்கேன். கைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க இறந்த பழத்துல கொட்டையில பூச்சி அடிச்சிருக்குமா? இப்படி எத்தனை பேர் தொட்டு பார்த்துருக்காங்க. இப்படி இருமா 10 பேர் தொட்டு நசுக்கின அந்த கெட்டு போன பழத்தை எந்த பழத்தையா பழத்தை யாரையுமே நாங்க தொட விட மாட்டோம். பழம் கேட்டாங்கன்னா கைகளை பிடிச்சு போடுவோம். அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரும் தொட்டு பார்க்க மாட்டான். வீட்டுக்கு வந்து என்ன 20 என்னமா பண்றான்? பழம் நல்லா இருக்கா தொட்டு நசிக்கிறேன்
வைப்பேன். அப்படியா? ஒரு தக்காளி பழம் இருக்கு, ஒரு மாம்பழம் இருக்கு, அது வந்து இருக்க வேண்டிய தோட்டத்துல இருந்துச்சுன்னா எவனும் சொல்ல மாட்டான். அதே வந்து தூக்கிட்டு வியாபாரத்துக்கு மார்க்கெட் கொண்டு வந்துச்சுன்னா பழம் நல்லா கழிச்சு போயிருக்கா. நாட்டு தக்காளியா இருக்குமோ? நீங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள பழத்தை பார்த்துருப்பீங்க. நாங்க பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பழம் விற்க மாட்டோம். தோட்டத்துல இருந்து நேரா நாங்க கைமரம் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்போம். அதான் சொல்றேன், கைமரம் இருந்தா வெளியில தான் காட்டிட்டு இருப்பீங்க, இல்ல உள்ள வச்சு மறைச்சிக்கல பழத்தை. சரி பரவாயில்லமா, அழகா பேசுறீங்க, இந்த இடத்துல வியாபாரம் பண்றீங்க. ஆமாங்க, பழத்தை வியாபாரத்தை எடுத்து ஓடுங்க. சொல்லிருக்கா, நீதான் சொல்லிங்க. என்னோட பணம் வந்து புடி கணக்கு தான். புடிக்கன்னா 2 கை 10 போதாமா? எவ்வளவு பணத்துக்கு நிறைய இருக்குல்ல பணம் உங்கள்ட்ட. சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரிமா? அப்படியா? என்ன வியாபாரம்? இந்த இடத்துல வியாபாரத்தை அப்படி சொல்லிட்டு யாடி பாடி வியாபாரத்தை பார்ப்போம். நான் ஆடுறேன் பாடிடுவேன், படுத்தா ஓரமா போடு, ரோட்ல போடுற காரி பசங்க போட்டு நானும் ஆடுறேன், பாடுனா பாடுறேன், படுன்னு சொன்னாலும் படிப்பேன். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செவனே ஆந்திரமுடைய கப்பலை மொபைல் நம்பர் எடுக்க முடியாது. அடி எத்த மரம் உண்டன அரவணைக்கு ஆசைப்பட்டு சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு நீ சின்னாட்டலாயிட்டியே சீம சமத்தீரா அந்த புள்ள ஒதுங்குதுல காலையில சொல்லி இன்னைக்கு இந்த மேடையில நம்மளாம் சந்திக்கணுங்கிறது பார்க்கணும். சரி பரவாயில்ல, ஒரு சைடா பிடிச்சி அழைச்சிருந்தா நம்ம எடுத்துருக்கோம்ல. அது கையாவோ பிடிக்கல, கையாவோ பிடிக்கல, கணக்கில்ல தென்னமர காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே கூட்ட போற உழப்பு, கூட்ட போற கிளப்பு சுதாரிப்பா இருக்கு. விட்டு பாக்குறியா? கூட்ட போற கிளப்ப நீ ஓட்ட போற
3 ஜாகம் வந்துக்கிறாரு உன் பெட்டியில நடுவில் ஓட்ட வச்சுக்க ஒண்ணு மட்டும் சொல்லு தம்பி போட்டுட்டான். சரி அதுக்கப்புறம் அக்கா தம்பி போட்டுட்டியாம்டா. இங்க பாரு 5 மணிக்கு அக்கா தம்பியோட பேச்ச பேசுறேன். 11 மணிக்கு தான் வந்தேன். 11 மணி இல்ல எப்படி 5 மணிக்கு எலரிசி ஓடியம்மா மச்சான் வச்சிக்கவா பண்ண மட்டும் என்ன தம்பி பண்ணாரு தம்பி இந்த மாதிரி ஃபுல்லா ஆர்வங்களை தெரிஞ்சிருந்துடா நல்ல துணியை வச்சு கூட நல்லா அடிக்க சொல்லிருக்கலாம். சௌரியமா பண்ணிருக்காமா. நீ பேசுறத பார்த்தா மன்னர்வழி தஞ்சாவூர் பிள்ளை வேலையே பேசுறியம்மா பேசுறதுலாம். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அதான் கேட்கிறேன் எத்தனை மணிக்கு? நான் எந்த ஊருக்கு நானும் வரப்பாரு எந்த பிள்ளைக்கு வந்திருக்கேன். தெரிஞ்சுக்கலாமா கேட்கிறேன். ஆமாங்க. என்ன ஊரு? எங்க ஊரை கேட்குறீங்களா? நான் பிறந்தது மன்னார்குடி, இருக்கிறது மெட்ராஸ்ல இருக்கேன். வந்திருக்கிறது மணப்பாறைக்கு வந்திருக்கேன். ஆமாங்க. நான் வடூர்மா. என்னது? வடூர். வடூரா? தாங்கேரி மணவழிக்க போகணும். அப்படியா? செருமங்கலம் இருக்குல்ல? ஆமா. செருமங்கலம். சரி ஊரு. அதான் உங்க ஊரா? ஆமா ஆமா. சரி பரவாயில்ல. இருக்கு பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க மட்டும் சந்தி சிரிச்சிருக்கோம். இனிமே டெய்லி சந்தி சிரிப்போம். சரி பரவாயில்ல. அதே மாதிரி கூட மாத்திட்டு போட கூடாது. அந்த மாதிரி மட்டும் எல்லாம் நல்லா தந்துக்கலாம். என்ன சொல்ல பப்புனு போடலாம் முடிச்சவன் நான் இடிச்சவன். அப்ப அவன் என்ன உழைச்சவன் ஒரு
மாதிரி ஆரம்பம் கோவம் எழுத மாலை வந்து வந்துருச்சு அந்த அம்மா கலத்துல போடுற மாலை அப்ப நான் கூட போயிட வேண்டியதா சரி சொல்லுங்க. வந்தாலே பாபி மதுரஸ் எல்லாத்துக்கும் வாசிக்கிறீங்க அந்த ஆளு எதுக்கு ஆடுறதோ அதுக்கு வாசிக்கிறேன் நல்லா இருக்கு நானும் பண்ணேன் சுத்தம் முடியல யாரும் சுத்தம் இல்ல அதுதான் ஊர்ல சோறு போடுறாங்க என்னை மாதிரி நீயும் சாப்பிடக்கூடாது உடனே மாதிரி நானும் சாப்பிடக்கூடாது பேசலாமா நம்ம ரெண்டு பேர் மாதிரி ஆளுநர் சாப்பிட முடியாது ஆமாங்க சரிம்மா சரிங்க அழகா ஆடுறீங்க சரி நல்லா பேசுறீங்க என்னதான் குழந்தை பார்த்தா உங்களுக்கு என்னை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுதா கடுப்பா இருக்கா கடுப்பா இருந்தா எதுக்கு அங்கே இருக்கிறேன் ஓயாம தம்பின்ற அண்ணன்ற அந்த வார்த்தை 5 மணி உபயோகப்படுத்தக்கூடாது சரி பரவாயில்ல அதனால சரி பரவாயில்ல என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது உன்னை இதெல்லாம் யாராவது செஞ்சிருக்காளா இல்லங்க நீ யாரையும் செஞ்சிருக்கியா இல்லங்க சத்தியமா ஒரு தலைக்கு மேல அடிச்சு சொல்றேன் அதான் சொல்றேன் ஏன்னா செஞ்சிருந்தா உனக்கு தொங்கி இருக்குமே ஆமாங்க தொங்காம இருக்கும்போது தெரியும் உன்னை யாரும் செய்யல இல்ல ஆனா நான் செய்யலாமா காதல் பண்ண போறீங்க ஆமா சரி பண்ணுங்க நானும் அப்படியே காதல் பண்றேன் ஆமாங்க நீ காதல் பண்றியா ஒரே காதல் பண்ணிருக்கியா இல்ல முதல்ல பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் பண்றேன் கொஞ்சம் முதல்ல இருப்பேன் சரி அதனால நீங்க சொல்றீங்களா அத்தி போல செய்யப்பா இந்த அத்தனை செய்யப்பா ஒரு சொந்தக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் செய்யப்பா அத்தி போல செய்யப்பா இந்த அத்தனை செய்யப்பா ஒரு சொந்தக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் செய்யப்பா வெற்றிடவே 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 எப்போது வாழ இப்போது நான்
இருந்து சங்கதி ஐயா காவல்துறை அதிகாரிகளை உற்சவம்பட்டி காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை ஐயா அவர்கள் மேடைக்கு வருவார்கள் தாழ்வுடைய கல்வியிலும் ஐயா வாங்க